ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். இம்மட்டும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி நம்மோடு கூட இருந்து நம்முடைய தேவைகளை சந்தித்து வழிநடத்தி வருகிற மேலான கிருபைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாள் இந்த நிகழ்ச்சியின் மூலம் கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. இந்த நிகழ்ச்சி உங்களுடைய வாழ்விலே ஆமேன் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் விடுதலையும் கட்டளையிடுவதாக. இன்றைக்கு சற்று நேர சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். இன்றைக்கு நாம் சில நிமிடங்கள் நம்மீது தேவன் வைத்திருக்கிற அக்கறை, நம்மீது தேவன் வைத்திருக்கிற அக்கறை, இந்த வார்த்தை ஒவ்வொரு பெற்றோருக்கும் பொருந்துகிற வார்த்தை. ஒவ்வொரு தாய்மாருக்கும் தகப்பன்மாருக்கும் இந்த வார்த்தை மிகவும் பொருந்தும். காரணம் என்னென்னா, எல்லாரும் பிள்ளைகள் மேலே மிக மிக அக்கறை உள்ளவங்களாக இருப்பாங்க. ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளாக இருந்தால் குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே பிள்ளைகள் வரலைன்னா அவங்க மேலே அக்கறை உள்ள பெற்றோர் என் பிள்ளை வரலையேன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காத்திருப்பாங்க, தேடுவாங்க. ரொம்ப சின்ன பிள்ளையாக இருந்தால் அந்த நேரத்துக்கு நேரம் பிள்ளைக்கு சாப்பாடு ஊட்டுகிறதற்காக அந்த பிள்ளை அழலைனாலும் அந்த அம்மா அந்த பிள்ளையை தூக்கி வச்சு அந்த பிள்ளைக்கு சாப்பாடு ஊட்டுவாங்க. அது அக்கறை, பிள்ளைகள் மேல் இருக்கிற அக்கறை. இங்கு இயேசு தம்மோடு கூட இருந்த 12 சீடர்கள் மேல் வைத்த அக்கறை அல்லது அவர்கள் மேல் வைத்திருந்த கரிசனை நாம் தேவ சமூகத்தில் சில நிமிடங்கள் அவர் மேல் வைத்திருந்த அக்கறையை கிறிஸ்து எப்படி வெளிப்படுத்தினார், அவர்கள் மேல் வைத்திருந்த அன்பை இயேசு எப்படி வெளிப்படுத்தினார் என்பதை நாம் தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். இயேசு தம்முடைய சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். இயேசு சீடர்களோடு இந்த வார்த்தையை பேசுவதற்கான ஒரு காரணம் உண்டு. என்ன காரணம் என்றால், இந்த 12வது அதிகாரம் 13வது அதிகாரத்தை நான் வாசித்து வரும்போது இயேசு தம்முடைய ஊழியத்தின் கடைசி நிமிடங்களை குறித்து பேசுகிறார். இன்னும் கொஞ்ச நாள் உங்களோடு கூட நான் இருப்பேன், அதுக்கு பிறகு நீங்கள் என்ன காண மாட்டீங்க. 13வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது அங்கு 33வது வசனம் இப்படி சொல்லுகிறது, பிள்ளைகளே இன்னும் கொஞ்ச நாள் நான் உங்களோடு இருப்பேன், நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனாலும் நான் போகிற இடம் இன்னதென்று உங்களுக்கு தெரியாது என்று சொல்லி நான் அன்னைக்கு யூதர்களோடு சொன்னது போல இப்பொழுது நான் உங்களோட சொல்கிறேன். இன்னும் கொஞ்ச நாளில் நான் இந்த உலகத்தை விட்டு நான் போக போகிறேன், என்னுடைய ஊழியத்தை விட்டு நான் கிளம்ப போகிறேன்னு சொல்லி இயேசு தன்னுடைய கடைசி நிமிடங்களை, இந்த உலகத்தில் தன்னுடைய ஊழியத்தின் கடைசி நிமிடங்களை குறித்து பேசி கொண்டிருக்கும் போது சீடர்களுக்குள்ளே ஒரு சலசலப்பு வருகிறது. கிட்டத்தட்ட 3.5 ஆண்டுகள் இயேசுவோடு கூட இருந்த ஊழியம் செய்த இந்த சீடர்கள் இயேசுடைய இந்த வார்த்தைகளை கேட்கும்போது அவர்களுக்குள்ளே ஒரு சில கேள்விகளும் சில சலசலப்புகளும் ஏற்படுகிறது. இயேசு கவனிக்கிறார். நிச்சயமாகவே அவர்களுடைய கேள்விகளுக்கும் அவருடைய பேச்சுகளுக்கும் காரணம் உண்டு. மீன் பிடித்து கொண்டிருந்த சீடர் பேதுருவை, யோவானை, யாக்கோபை பார்த்து நீங்கள் வாருங்க, உங்களை நான் மனுஷர் பிடிக்கிறவள் ஆக்குன்னு சொல்லி அழைக்கிறார். ஆயத்துறையில் இருந்த மத்தேயுவை கூப்பிடுகிறார். இப்படி ஒவ்வொரு கட்டத்தில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு தம்மோடு கூட ஊழியம் செய்வதற்காக அவர்களை அழைக்கிறார். அவர்களும் வீட்டை விட்டு, தொழிலை விட்டு, குடும்பத்தை விட்டு, சொந்தங்களை விட்டு, நண்பர்களை விட்டு இயேசுவுக்கு பின்னாக வருகிறார்கள். 3.5 ஆண்டுகள் இயேசு எங்கெல்லாம் கடந்து சென்றாரோ அங்கெல்லாம் இவர்களுக்கு இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட மரியாதை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட ஆகாரம் அவர்களுக்கும் பரிமாறப்பட்டது. இயேசுவை எப்படி கனப்படுத்தினார்களோ மக்கள், அப்படிப்பட்ட கனம் அவர்களுக்கும் கிடைத்தது. அப்படி மிக அருமையான ஒரு நல்ல வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இயேசு என்று சொன்னாலே இந்த 12 சீடர்களை தாண்டி தான் வருகிறவர்கள் அவரை பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழல்கள் அவ்வளவு முக்கியத்துவம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அவர்களுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இதில் நாம் வேதத்தை வாசிக்கும் போது சீடர்களில் ஒருவன்
ஒருவன் கேட்பான் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, இந்த காலகட்டத்தில் நீர் உம்முடைய ராஜ்யத்தை இந்த உலகத்திலே ஸ்தாபிக்க போகிறீர். அப்படியானால் அவர்களுக்கு ஒரு எண்ணம் இருந்தது, மேசியா வருவார், இஸ்ரவேலர்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குவார், அவர் அரசாளுவார் என்கிறதான ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. சீடர்கள் இயேசுவை மேசியா என்று விசுவாசித்தார்கள், கிறிஸ்து என்று விசுவாசித்தார்கள். அவர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. 12 சீடர்கள் ஆகிய நாங்கள் அவரும் இயேசுவோடு கூட இருக்கிறோமே, ஆனால் இயேசு இந்த அடிமைத்தனத்தில் இருக்கிற இஸ்ரவேலர்களை ரட்சித்து ராஜ்யத்தை ஸ்தாபித்து அந்த ராஜ்யத்திற்கு ராஜாவா இருப்பார். அந்த ராஜ்யத்தில் 12 கோத்திரத்தை ஸ்தோத்திரம் நியாயந்திருக்கிற தோத்திரம் நியாயந்திருக்கிற நியாயாதிபதிகளாய் கத்தரங்களை நியாயாசனத்தில் உட்கார வைப்பாருங்கிறதான ஒரு கற்பனைகள் எல்லாம் அவர்களுக்கு இருந்தது. ஆனால் இயேசுனுடைய ஊழியத்திலே அவருடைய பேச்சுகளும் அவருடைய பிரசங்கங்களும் தன்னுடைய மரணத்தையே வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு ஸ்தோத்திரம் சில சமயங்களில் கேள்விகள் எழும்பினது. என்னவாய் முடியும்? எல்லாவற்றையும் விட்டு இயேசுவை பின்பற்றி வந்தோமே, நம்முடைய வாழ்க்கையின் முடிவு என்னமோ என்கிறதான கலக்கங்களோடு இருக்கிறதை நாம் இந்த இடத்துல வாசிக்க முடியும். அவருடைய கலக்கங்களையும் அவர்களுடைய ஸ்தோத்திரம் அங்கலாய்ப்பையும் பார்த்த இயேசு சொல்லுகிறார், அவர்கள் மேல் அக்கறை உள்ள ஆண்டவர், அவர்கள் மேல் கரிசனை உள்ள ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள். எப்படி தேவனிடத்தில் நீங்கள் விசுவாசமா இருக்கிறீர்களோ அப்படியே நீங்கள் என்னிடத்திலும் விசுவாசமா இருங்கள். அதற்கு அர்த்தம் என்ன? நான் மரித்து போனாலும் அல்லது என்னை பிலாத்துவுக்கு முன்பாக கொண்டு போய்விட்டு, நியாயசனத்திற்கு முன்பாக கொண்டு போய்விட்டு நியாயம் விசாரித்து என்னை அடித்து முள்முடி சூடி என்னை சிலுவையில் அறைந்து கொலை செய்தாலும் 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவேன். எழும்புகிறது மாத்திரமல்ல, தோத்திரம், நான் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்த போவேன், தோத்திரம் என்று சொல்லி அவர்களை குறித்து அவர்களிடத்திலே தன்னை ஸ்தோத்திரம் கிறிஸ்து தன்னை வந்து தன்னுடைய கடைசி நாட்களுடைய காரியங்களை அவர் சொல்லிக் கொண்டு இருக்கும்போது அவர்களை தேற்ற ஆரம்பிக்கிறார், ஆற்ற ஆரம்பிக்கிறார். அவரிடத்தில் ஒருவரும் எங்கே போகிறீர் என்று கேட்பதற்கு துணியவில்லை. அவர்கள் கலங்கி போனவர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இயேசுவோடு கூட இருந்த சீடர்களுடைய பேச்சிலையும் அசைவிலையும் இயேசு அவர்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இத்தனை ஆண்டுகள் நான் உங்களோடு கூட இருந்தேன், நீங்கள் என்னோடு கூட இருந்தீர்கள். உங்களுடைய தேவைகள் என் மூலம் உங்களுக்கு சந்திக்கப்பட்டது. நிச்சயமாகவே இந்த உலகத்தில் மனிதர்களாய் வாழ்கிற சீடர்களுக்கு அநேக தேவைகள் நிச்சயமாகவே இருந்ததுண்டு. 3.5 ஆண்டுகள் எந்த கவலையும் இல்லாமல் வாழ்ந்தவர்கள் இனி என்னமாய் மாறுமோ என்கிறதான கவலை, யாரிடத்தில் போவோம், யாரிடத்தில் நாம் எதிர்பார்ப்போம், யார் நமக்காக செய்வார் என்கிறதான எதிர்பார்ப்பெல்லாம் அவர்களுக்குள்ளே இருந்தது. அதை பார்த்த அவருடைய சிந்தனைகளை பார்த்த இயேசு சொல்லுகிறார், தேவனிடத்தில் எப்படி விசுவாசமா இருக்கிறீர்களோ அப்படியே நீங்கள் என்னிடத்திலும் விசுவாசமா இருங்கள். நீங்கள் என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லுகிறார், நான் உங்களை தனித்து விடுவதில்லை, நான் உங்களை தனித்து விடுவதில்லை. சொல்லிவிட்டு சொல்லுகிறார், நான் போய் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு மறுபடியும் வருவேன், வந்து நான் உங்களை சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லுகிறார். இயேசு 3.5 ஆண்டுகள் இந்த உலகத்தில் தன்னோடு கூட இருந்த சீடர்களை தனித்து விடவில்லை. எப்படியும் போகட்டும் என்று விடவில்லை. அவரை நம்பி வந்த சீடர்களுக்கு அவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தின பிறகு நான் திரும்பவும் வருவேன். எவ்வளவு பெரிய ஒரு ஆறுதலான வார்த்தை பாருங்க. இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் யார் யாரையோ நம்பி கடைசி நேரங்களில் ஏமாற்றப்பட்டு தோத்திரம் தங்களுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ளுகிற அல்லது தற்கொலை செய்கிற நிலைமை கூட அநேகருடைய வாழ்க்கையில் வருகிறது. இத்தனை ஆண்டுகள் நம்பி இருந்தேனே, இத்தனை ஆண்டுகள் நான் நம்பி என்னுடைய வாழ்க்கையில் நான் அவர்களை ஒரு மலை போல நம்பி இருந்தேனே, என் வாழ்க்கையில் இப்படி அவங்க செஞ்சுட்டாங்களேன்னு சொல்லி அல்லது இப்படி என்னை கைவிட்டுட்டாங்களேன்னு சொல்லி அநேகர் தோல்வி அடைந்து மனவேதனைப்பட்டு மனமுடைந்து போய் ஸ்தோத்திரம் தற்கொலைக்கு நேராக ஓடுகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். வாழ்வை வெறுத்து வாழ்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். கேட்கும்போது சொல்லுவாங்க, நான் என்னைக்கோ செத்து போயிட்டேன், என் வாழ்க்கையில் ஏமாற்றத்துக்கு மேலே ஏமாற்றம், நம்பினவங்க எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க. ஆனால் இயேசு நம்பி வந்த சீடர்களை கைவிடலை, அவர்களை தேற்றுகிறார். எப்படி? நான் மறுபடியும் உங்கள்கிட்ட வருவேன்ப்பா, நான் உங்களை சோத்திரம் நான் உங்களை விட்டுட்டு போகலை, நான் உங்களை என் கூட இருக்கிறதற்காக. இந்த உலகத்தில் நீங்கள் கூட இருந்தீங்கன்னா ஒரு 30 வருஷமோ 40 வருஷமோ என் கூட இருப்பீங்க. அதுக்கு
பிறகு ஒரு பிரிவு உண்டாகும். ஆனால் நான் போயிட்டு திரும்ப வந்தேன்னா அடுத்து காலத்துக்கு ஒரு பிரிவில்லாத ஒரு வாழ்க்கை நீங்கள் எங்கூட வாழ போறீங்கன்னு சொல்லி அவரை தேற்றுகிறார். அவர்களை தேற்றி கொண்டிருக்கும் போது அவர் இவங்க இன்றைய காலகட்டத்தில் உள்ள காரியங்களை குறித்து இவங்க கவலைப்பற்றக்கூடாதேன்னு சொல்லிட்டு அவர்களுக்கு சில வாக்குகளை கொடுக்கிறார். கரிசனை உள்ள ஆண்டவர் மனம் பதறி நிற்கிற சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சில வாக்குகளை கொடுக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. அவருடைய வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. என கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சீடர்களை பார்த்து யோவான் 14வது அதிகாரத்தினுடைய ஸ்தோத்திரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்படுகிறது, நான் உங்களை தோத்திரம் என்ன பண்ணலன்னா, நான் போனாலும் உங்களுடைய தேவைகள் எப்படி சந்திக்கப்படும், இந்த உங்க தேவைகள் எப்படி எங்க வாழ்க்கையில் நிறைவேறும் என்று நீங்க கவலைப்படாதீங்க. என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு செய்வேன் சொல்றார். 3.5 ஆண்டுகள் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக்கிட்டாரு. 3.5 ஆண்டுகள் அவர்களுடைய எல்லா காரியங்களும் அவர் பொறுப்பெடுத்தாரு. இயேசுடைய ஊழியத்தின் நிறைவுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்ய போறோம்னு கலங்கி நிற்கிற அவர்களை பார்த்து இயேசு சொல்றாரு, இத்தனை நாள் நீங்க என்னட்ட கேட்டீங்க, நான் உங்களுக்கு செஞ்சேன். இயேசு கேட்கிறாரு, ஏதாவது குறை உங்க வாழ்க்கையில் இருந்துச்சா, நீங்கள் எதுக்காவது குறைப்பட்டுச்சா, ஏதாவது குறை இருந்துச்சா? சீடர்கள் சொல்கிறாங்க இல்லை. அப்படின்னா இனியும் உங்களுக்கு குறை வராது, நீங்கள் எதை கேட்டாலும். 13வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரன் பிதாவில் மகிமைப்படும்படி அதை செய்வேன். என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் செய்வேன். வாக்கு பண்ணுகிறார் சீடர்களை பார்த்து, நீ எதை கேளு, உன் வாழ்க்கையில் உன் தேவை என்னவோ அதை கேளு. அதை குறித்து கவலைப்படாத. தனிமையாக்கப்படும் போது துணையா யாரும் இல்லாமல் இருக்கும்போது, உதவி செய்ய யாரும் இல்லாமல் இருக்கும்போது, உதவியற்றவர்களாய் நிற்கும் போது, யாரும் எனக்கு என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கலையேன்னு சொல்லி கவலைப்படாத. இயேசு சொல்றாரு, நான் தோத்திரம் என் நாமத்து நிமித்தம் நீ எதை கேட்டாலும் நான் உனக்கு செய்வேன் சொல்றாரு. எவ்வளவு கரிசனை உள்ள ஆண்டவர் பாருங்க. நம்பி வந்தவங்களை கைவிடுகிற தேவன் அல்ல. நம்பி வந்தவங்களை அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. அவர்களை பார்த்து சொல்றாரு, என் நாமத்து நிமித்தம் கேளு. இத்தனை நாள் கேட்டல, நான் போன உடனே இனி யார்கிட்ட கேட்பேன் நீ கவலைப்படாத. கர்த்தர் சொல்றாரு, நீ எதை கேட்டாலும் உனக்கு செய்யறதற்கு நான் ரெடியா இருக்கிறேன். ஒருவேளை இத்தனை ஆண்டுகளும் தேவ சமூகத்தில் அவரை ஆராதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவரை நம்பி நம்ம வாழ்க்கையை அவருக்காக அர்ப்பணிச்சு, குடும்பத்தை விட்டு, சொந்தத்தை விட்டு, தேசத்தை விட்டு, நண்பர்களை விட்டு உங்கள் வாழ்க்கையை இயேசுவுக்காக அர்ப்பணிச்சிருக்கலாம். இத்தனை ஆண்டுகள் ஆகி என் வாழ்க்கையில் நன்மை இல்லை, இல்லைன்னா இத்தனை ஆண்டுகள் ஆகி என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லைன்னு ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இத்தனை நாட்களும் நீ எதிர்பாராத காரியத்தை இனி செய்யறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். நீ என் மேல விசுவாசம் வைத்திருக்கிறேன்னா நீ எதை கேட்டாலும் நான் உனக்கு செய்வேன்னு சொல்றாரு. ஏன்னா அவர் ஊழியம் செய்கிற நாட்களே இவர்கள் சீடர்கள் பார்த்ததெல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம். இயற்கைக்கு எந்த மனுஷனாலையும், எந்த அதிகாரத்தாலையும், எந்த மாய வித்தைக்காரர்களாயும் செய்ய முடியாத, எந்த மந்திரவாதிகளாலையும் செய்ய முடியாத இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம். மரித்து 4 நாட்களான லாசருவை உயிரோடு எழுப்புகிறார். மரித்து போன வாலிபனை உயிரோடு எழுப்புகிறார். மரித்து போய் அடக்கத்துக்கு நேராக பாடையில கொண்டு வந்தவன் எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி அவனை எரிக்கணும், அதுதான் அவன் முடிஞ்சு போச்சு என்கிறதான சூழல்ல கொண்டு வந்தவனை உயிரோடு எழுப்புகிறார். 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு மேலாக, சுமார் புருஷர்கள் மாத்திரம் 5000, கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஒரு குடும்ப கணக்கு எடுத்து பார்த்தாலே கிட்டத்தட்ட 25,000 30,000க்கு மேல, இல்லைன்னா ஒரு 50,000க்கு மேல கணக்கு போடுங்க. 5 அப்பம் 2 மீன், இப்படி இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் அவர்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நீ எதை கேட்கிறியோ நான் உனக்கு செய்யறதுக்கு தயாரா இருக்கிறேன். எல்லாருக்கும் செய்யறது போல அல்ல. 3.5 ஆண்டுகள் சுகத்திலும் துக்கத்திலும் பிரச்சனையிலும் போராட்டத்திலும் ராத்திரி பகலா என் கூட இருந்து தோத்திரம் என்னுடைய உபதேசங்களை கற்றுக்கொண்டு எனக்காக என் கூட சோத்திரம் உங்க வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு, குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு என் பின்னாடி வந்த பிறகு இனி எங்களுக்கு யாரும் இல்லை நீங்க நினைக்காதீங்க, உங்களுக்கு நான் இருக்கிறேன்னு அவர் சொல்றார். என் நாமத்தின் நிமித்தம் நீ எதை கேளு, நான் இருக்கிறேன். பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரும்போ எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லைன்னு நீங்க நினைக்காதீங்க. உங்க கூட இயேசு இருக்கிறார்.
உங்க கூட இயேசு இருக்கிறார். உங்க வாழ்க்கையில நன்மைகளை செய்ய இயேசு இருக்கிறார். அவரிடத்துல விசுவாசத்தோட கேட்டு பாருங்க. மனம் பதற நிலைமையில இருக்கிறீங்களா? மனம் கலங்கி போய் நிற்கிறீங்களா? இயேசு சொல்றாரு, என் நாமத்து நிமித்தம் நீ எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு ஆமென் செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென், என் ஆண்டவராகிய தேவன் ஆமென் ஸ்தோத்திரம் நாம் எதிர்பார்ப்பதை விட மேன்மையான காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். நான் உன் கூட இருக்கிறேன், என்ன கேட்டாலும் நான் உனக்கு செய்வேன், என்ன கேட்டாலும் நான் உனக்கு செய்வேன். அடுத்து அதே அதிகாரத்தில் 16வது வசனத்தையும் 17வது வசனத்தையும் நாம வாசித்தீங்கன்னா அங்க அவர் சொல்றாரு, நாம தோத்துறோம் 18 சோத்திரம் அவர் சொல்றாரு, நான் உங்களை தனித்து விட மாட்டேன். 16வது வசனத்தை வாசிக்க சொல்ல, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்னென்றேக்கு உங்களோடு இருக்கும்படி சாமி சோத்திரம் சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். ஆமீன். அந்த ஆவியை உலகம் அறியாததுனால அவரை ஏற்றுக்கொள்ளாது. நீங்க ஆமீன் அறிந்திருக்கிறதுனால, நீங்க ஏற்றுக்கொள்றதுனால அந்த ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து சகல விதமான சத்தியத்தில் உங்களை வழி நடத்தி ஆமீன் சோத்திரம் ஆமீன் ஆமீன் சோத்திரம் உங்களை வழி நடத்துவார்னு அவர் சொல்றாரு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென், தனித்து விடப்பட்ட சீடர்கள் மேல் அக்கறை உள்ள ஆண்டவர் மனம் பதறி போய் யார் முன்னாடி கையேந்திடக்கூடாதுன்னு சொல்லி நீங்க எத்தனை நாட்களும் எங்கிட்ட நீங்க ஆமீன் தோத்திரம் எப்படி விசுவாசத்தோட கேட்டுக்கொண்டீங்களோ, ஆமீன், எப்படி நான் உங்களுக்கு செய்தனோ அதே போல நீங்க என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு செய்றேன்னு சொல்றாரு. நான் போனாலும் உங்களை நான் தனியா விடலை. இந்த உலகத்தில் நான் இருக்கிறேன்னு சொன்ன எத்தனையோ பேர் ஆமீன் தோத்திரம் இன்றைக்கு ஆமீன் கூட இருக்கிறவங்களை விட்டுட்டு இந்த உலகத்தை விட்டு போயிருக்கிறாங்க. ஆமீன் தனித்து அவங்க இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வேண்டான்னு சொல்லி போனவங்க இருக்கிறாங்க. ஆமீன் நம்பினவங்க, எனக்கு இவங்க இருந்தால் என் வாழ்க்கை நல்லா இருக்கும், இப்படி இருந்தால் நான் சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லி நம்பினவங்க எல்லாரும் ஆமீன் ஒருவேளை கைவிட்ட நிலைமையில நம்ம இருந்திருக்கலாம். ஆமீன் சீடர்களை பார்த்து நீ தனித்தவன் அல்ல, உன் கூட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்று சொல்லி ஆமீன் தோத்திரம் ஒருவரை அவர்களுக்கு அறிமுகம் செய்கிறாரே. ஆனால் நம்மையும் பார்த்து சொல்லுகிறார், ஆமீன் உன்னோடு கூட இருந்து உன்னை வழி நடத்துவதற்கும், ஆமீன் உன்னோடு கூட இருந்து உன்னை தேற்றுவதற்கும், ஆமீன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை பிதாவினிடத்தில் விண்ணப்பம் பண்ணி நமக்காக இந்த உலகத்தில் தந்தருளி இருக்கிறார். இப்பவும் இந்த நிமிடமும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நிமிடமும் உங்களோடும் பரிசுத்த ஆவியானவர் ஆமீன் கூட இருந்து உங்களை ஆற்றி தேற்றி வழி நடத்தி கொண்டே இருக்கிறார். நாம் கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை. நம்ம மேல அக்கறை உள்ள ஆண்டவர், நம்ம மேல கரிசனை உள்ள ஆண்டவர், யார் முன்னாடியும் கையேந்த விடாதவர், தனித்து விடாம ஐயோ தனிமையில இருந்து ஆமீன் தோத்திரம் நாம் நொந்து போயிடுவோமேன்னு அவருக்கு தெரியும். ஆமீன் அதனால சொல்றாரு, நீ தனிமையானவன் அல்ல, உன் கூட இருக்கிறதற்காக பரிசுத்த ஆவியானவரை நான் பிதாவினிடத்துல போய் சொல்லுவேன், என் பிள்ளைகள் தனித்து இருக்கிறாங்கப்பா, ஆமீன் பரிசுத்த ஆவியானவரை நீங்க அனுப்புங்க. நான் சொல்லும்போ உங்க கூட நான் வருகிறது வரைக்கும் உங்க கூட இருக்கிறதற்கு பிதாவானவர் பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு தந்தருளுவார். எவ்வளவு பெரிய ஆமீன் ஆண்டவர் பாருங்க, எவ்வளவு பெரிய அன்பு பாருங்க. ஆமீன் அவரை நம்புகிறவர்களை அவர் தனிமையா விடவே மாட்டார். அவரை நம்புகிறவர்களை அவர் வெட்கப்பட வைக்கவே மாட்டார். அவரை நம்புகிறவர்களை அவர் கைவிடவே மாட்டார். ஆமீன் அப்படி விட்டிருந்தனா இந்த 12 சீடர்களும் என்னைக்கோ அல்லது மரித்து ஆமீன் சோத்திரம் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறின உடனே இவங்க போயிருந்திருக்கலாம். ஆனா அவங்க இயேசுடைய வார்த்தைகளை கேட்டு விசுவாசித்ததுனால தான் இன்னைக்கும் நாம் அவர்களை குறித்து பிரசங்கிக்கிற அளவுக்கு கர்த்தர் அவர்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். அந்த ஆண்டவர் தான் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக. நீங்க தனிமையாக அல்ல, ஆமீன் உங்களோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். தனித்து விடல, உங்க கூட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்னு சொல்லி ஆமீன் சொன்ன இயேசு கிறிஸ்து திரும்பவும் அவர்களை ஊக்கப்படுத்துறாரு. ஆமீன் 18வது வசனத்தை வாசிக்கும் போது, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். இந்த திக்கற்றவர்கள் சொல்ற இடத்துல நீங்க என்ன வேணாலும் போட்டுக்கோங்க. ஆமீன் தனிமையில இருக்கீங்களா,
அந்த திக்கற்றவன் சொல்ற இடத்துல தனிமையை போட்டு பாருங்க. நான் உங்களை தனிமையானவர்களாக விடேன், தனிமையாக்கப்பட்டவர்களாக விடேன். கடன் பிரச்சனையில் இருக்கீங்களா? நான் சோத்திரம் அந்த கடன் பிரச்சனை போடுங்க. நான் உங்களை கடனாளிகளாக ஆக்காமை மாற விடேன். வியாதியில் இருக்கிறீங்களா? நான் உங்களை வியாதியஸ்தனாக மாற விடேன். எவ்வளவு பெரிய ஆறுதலான வார்த்தை பாருங்க. ஏசு சொல்றாரு, நான் உங்களை திக்கற்றவனா விட மாட்டேன். நீங்க அனாதையா போக மாட்டீங்க, என்ன நம்பி வந்துட்டீங்கல்ல. பரிசுத்த ஆவியானவர் உங்க கூட இருக்கிறாருல்ல, அவர் மாத்திரம் இல்ல, நானும் உங்க கூட தான் இருக்க போறேன். நானும் உங்க கூட தான் இருக்க போறேன். 3.5 ஆண்டுகள் தோத்திரம் கூட என்ன நம்பி வந்த உங்களை நான் கைவிட மாட்டேன். நான் உங்களை திக்கற்றவனா விட மாட்டேன். நான் உங்களை திக்கற்றவனா விட மாட்டேன். அவர் தம்முடைய சீடர்களை குறித்து பயங்கரமான சோத்திரம் சிந்தை உள்ளவராய், அக்கறை உள்ளவராய், அவர்கள் மேல் வைத்திருக்கிற அன்பை நம்ம இந்த அதிகாரத்தில் பார்க்க முடியும். அந்த அதிகாரத்தில் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு நேசித்தார் சீடர்களை. 3.5 ஆண்டுகள் கூட இருந்த சீடர்களை பார்த்து சொல்றாரு, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். எவ்வளோ பெரிய அன்பு பாருங்க, எவ்வளோ பெரிய அன்பு பாருங்க. ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் பார்த்தாண்டு சொல்றாரு, மனம் கலங்கி போயிருக்கிறீங்களா? விசுவாசம் அற்று போயிருக்கிறீங்களா? தனிமையாக்கப்பட்டிருக்கிறீங்களா? வியாதியில படுக்கையில் இருக்கிறீங்களா? இல்லை கடன் பிரச்சனையில கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? அவர் சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். நான் சில நேரங்களை யோசிக்கிறது உண்டு, இந்த வார்த்தைக்கு, அந்த திக்கற்றவர்னு சொல்ற அந்த வார்த்தைக்கு நேராக அந்த வார்த்தையை கையேந்திரதுன்னு ஒரு வார்த்தையை போட்டு பார்த்தா அது பயங்கரமான ஒரு வல்லமையான ஒரு வார்த்தை. நான் உங்களை கையேந்துகிறவர்களாக விடேன். நம்ம சில நேரங்களில் அவர் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கிறோமோ இல்லையோ, நம்ம சார்ந்தவர்கள் மேலே நம்ம நிறைய நம்பிக்கை வைக்கிறோம். நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போ, ஒரு நெருக்கம் வரும்போ, ஒரு தேவை வரும்போ, சில நேரங்களில் யார் முன்னாடியும் கையேந்திரக்கூடாதுன்னு சொல்கிற நாமளே, தீர்மானம் பண்ணியிருக்கிற நாமளே, சில நெருக்கங்களும் பாடுகளும் வரும்போ நம்ம அநேகருக்கு முன்பாக கையேந்த வேண்டிய நிலைமையில் நிற்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். திசை அறியாதவங்கள நீங்கள் போக மாட்டீங்க. உங்களுக்கு தோத்திரம் ஒரு அட்ரஸ் உண்டு, ஒரு முகவரி உண்டு. அது ஒரு முகவரி உண்டு. அந்த முகவரி தான் உங்கள் வாழ்க்கை, அந்த முகவரி தான் உங்கள் ஊழியம், அந்த முகவரி தான் உங்கள் அடையாளம். உங்களை நீங்கள் திக்கற்றவர்களாய், முகவரி இல்லாதவர்களாக நான் உங்களை விடமாட்டேன்னு சொல்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம், அல்லனா நீங்கள் மனம் பதறி கொண்டிருக்கலாம். சீடர்கள் மனம் பதறினாங்க. சோத்திரம். இயேசு திடீர்னு போறேன்னு சொல்ல எல்லா வாட்டியும் சொல்லுவார், அடிக்கடி சொல்லுவார். நாங்கள் தோத்துறோம் எப்பவும் சொல்றது போல சொல்றாரு. பரவாயில்ல, இதுவும் அப்படிதான் சொல்லுவார்னு பார்த்தா பஸ்கா பண்டிகை நெருங்க 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 இவர் தன்னுடைய மரணத்தையே பேச ஆரம்பிக்கிறாரு. இனி யார்கிட்ட போய் போறது? தோத்திரம். பேதுருவு, யோவானு, யாக்கோபு இவங்க எல்லாரும் தோத்திரம் தன்னுடைய தகப்பனையும் படகையும் வலையும் விட்டுட்டு வந்தாங்க. இனி யார் முன்னாடி போய் நின்று தோத்திரம் என்னுடைய கஷ்டத்தை சொல்றது? இல்லைன்னா நான் இனி எப்படி அந்த வேலைக்கு போறது? இல்லை யார் முன்னாடி கையேந்துறது என்கிறதான ஒரு அங்கலாய்ப்போடு இருந்தவர்களை பார்த்து இயேசு சொல்றாரு, தோத்திரம், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் உங்களை தனிமையானவர்களாய் விடேன். தாவீது சொல்லுகிறான், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன், மரண பரியந்தமும் நம்மை நடத்துகிறவர். துவக்க முதல் முடிவு வரைக்கும். ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் பிறந்த நாள் முதல் அல்லது தாயின் கருவில் உருவான நாள் முதல் நம்முடைய மரணம் வரைக்கும் நம்மோடு கூட நம்மை வழி நடத்துகிறவர், நம்மை தாங்குகிறவர், நம்மை தப்புவிக்கிறவர் யாரும் இல்லை என்கிறதான கலக்கத்தோடு நாம் இருக்க வேண்டிய தேவையில்லை. கர்த்தர் நம்முடைய வாழ்வில் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். அதே அதிகாரத்தினுடைய 27வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கு சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், நீங்கள் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்றாரு. சமாதானத்தை தருகிற ஆண்டவர். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சமாதானம் எப்போ இழக்கும்னா, எல்லாராலும் கைவிடப்பட்டு தன்னுடைய தான் நினைச்ச காரியங்களில் சக்சஸ் இல்லாமல், தன்னுடைய தொழிலில், தன்னுடைய குடும்பத்தில் ஒரு சோத்திரம் சக்சஸ் இல்லாமல் சோத்திரம் இழப்புகள் நேரிடும் போது சமாதானத்தையே அநேகரை இழந்துடுறாங்க.
இன்னைக்கு நிறைய பேர் டிப்ரெஷனில் இருக்கிறாங்க, நிறைய பேர் பிரச்சனையில் இருக்கிறாங்க. ஆமாம், நான் கிறிஸ்தவன், நான் ஆராதிக்கிறவன், நான் ப்ரேயர் பண்ணுறவன், நான் சர்ச்சுக்கு போகிறவன் சொல்கிறவங்க கூட நிறைய பேர் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா சமாதானம் இல்லாமல் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறாங்க. சமாதானம் இல்லாமல் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆமாம், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்தா சமாதான கேடு வந்துடும். சீடர்கள் அப்படி வந்துடக்கூடாது என்கிறதான ஒரு எண்ணம். காரணம் என்னன்னா, ஏன் நேரமே சொன்னார்னா, இயேசு கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்க சொல்லும்போது, சீடர்களோட கூட ஜெபிக்க சொல்லும் போதே சொல்லிட்டார், மேய்ப்பனை வெட்டுவேன் மந்தைகள் சிதறடிக்கும் சொன்ன வார்த்தையின்படி ஆமென் தோத்திரம், என்ன நடந்தாலும் நீங்கள் சிதறடிக்கப்பட்டுறாதீங்க, ஓடி நீங்கள் பின்வாங்கிறாதீங்க, ஆமென் தைரியமாக இருங்கன்னு சொல்லி கெத்செமனே தோட்டத்தில் போய் அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். தனிமையாக போய் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். ஆமென் தோத்திரம். சீடர்கள் நல்ல நித்திரையாக இருக்கிறாங்க. அவர் வியாகுலத்தை பிதாவுடைய சமூகத்தில் ஊற்றின பிறகு ஆமென் யூதாஸ் காரியோத் ஆமென் போர் சேவர்களோடு இயேசுவை பிடிப்பதற்காக கடந்து வருகிறான். அந்த தோட்டத்திற்குள் நுழைந்தவுடனே ஆமென் பேதுரு பட்டயத்தை எடுத்து போர்ச்சனுடைய காதை வெட்டுகிறான். வேதம் சொல்லுகிறது, ஆமென் பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தால் தான் சாவான் சொல்லி சீடர்களை பார்த்து சொன்ன இயேசு அந்த பட்டயத்தை அறையிலே போட வைத்துவிட்டு அந்த காதை எடுத்து ஒட்டி ஆமென் தன்னை அர்ப்பணித்தப்போ, ஒப்பு கொடுத்தப்போ, என்னை பிடிக்க தானே வந்தீங்க, பகல்லெல்லாம் உங்கள் கூட இருந்தேன், என்னை பிடிக்கலை, சரி இப்போ தான் உங்களுக்கு நேரமா, என்னை பிடிச்சுக்கோங்கன்னு சொல்லி ஒப்படைச்ச உடனே சீடர்கள் எல்லாரும் ஆமென் சிதறி ஓடுறாங்க. யாரும் பக்கத்தில் இல்லை, மரண பயத்தோடு ஓடுறாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியாம ஓடுறாங்க. அந்த ஒரு காலகட்டம் வரும்போது ஆமென் சீடர்கள் மனம் பதறிடக்கூடாது என்பதற்காகத்தான் இயேசு சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். சீடர்களுடைய ஆமென் அந்த வார்த்தையின் மூலம் ஒன்று சொல்லுகிறார், என்னுடைய சிலுவை மரணம் என்னுடைய அத்தியாயத்தை முடிக்கவில்லை, என்னுடைய வாழ்க்கையை முடிக்கவில்லை, என்னுடைய ஊழியத்தை முடிக்கவில்லை, மரணம் என்னுடைய வாழ்வில் என்னுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் முடிக்கவில்லை. நான் எதை பிரசங்கித்தனோ அந்த பிரசங்கத்தின்படி நான் மறுபடியும் 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவேன் என்று சொல்லுவதற்கு அடையாளமாக சொல்கிறாரு, நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தர்றேன். இந்த உலகம் தருகிற சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தர்றேன்னு சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது, சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், ஆமென் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல நான் உங்களுக்கு கொடுக்கிறது, நான் எனக்கு சமாதானத்தை உங்களுக்கு தந்துட்டு நான் போறேன்ப்பான்னு சொல்றார். எந்த மனுஷனும் சொன்னாலும் தர முடியாதது சமாதானம். சொல்லுவான், அவன் சமாதானமாக இருந்துக்க, நான் இருக்கிறேன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இருக்கிறேன் கவலைப்படாத, சந்தோஷமா இருக்கு, சமாதானமாக இருக்கு, நான் இருக்கிறேன் கவலைப்படாதேன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆமென் பிரச்சனைகளும் நெருக்கங்களும் வரும்போ ஒரு கட்டம் தாண்டும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆமென் அந்த பிரச்சனை அவர்களால் ஒரு எல்லை மூறி போகும்போது அவங்களே கைவிட்டுருவாங்க. இனி என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கப்பா, நீ பார்த்துக்க. ஆனால் இயேசு அப்படி சொல்லலை, என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு தந்துட்டு போகிறேன், என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன். உலகம் தருகிற சமாதானம் அல்ல. இன்னைக்கு சமாதானத்தை தேடி ஓடுகிறவர்கள் நிறைய பேர். ஆமென் சமாதானம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல், தூக்கம் இல்லாமல், ஆமென் மதுபானத்துக்கு அடிமையாக இருக்கிறவங்க, கஞ்சாவுக்கு அடிமையாக இருக்கவங்க, சினிமாவுக்கு அடிமையாக இருக்கிறவங்க, பலவிதமான பாவங்களுக்கு அடிமையாக இருக்கிறவங்க நிறைய பேர். சமாதானம் இல்லைன்னு நீங்க நினைச்சிட்டு இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்களா? இயேசு உங்களுக்கு சமாதானத்தை தர வல்லவர் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்க எதிர்பார்க்காத சமாதானம், இதுவரையும் பெற்றுக்கொள்ளாத ஒரு சந்தோஷம், இதுவரையும் பெற்றுக்கொள்ளாத ஒரு நிம்மதி இயேசு உங்களுக்கு தருவார். நீங்க இயேசுடத்துல வாங்க, உங்க வாழ்க்கையை இயேசுவுக்காக அர்ப்பணிங்க. சீடர்களிடம் 3.5 ஆண்டுகள் கூட இருந்த சீடர்களுக்கு கொடுத்த சமாதானத்தை கர்த்தர் சொல்றார், என்னுடைய சமாதானத்தை இன்னைக்கு இந்த நிமிஷம் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு தரேன்னு கர்த்தர் சொல்றார். எவ்வளவு அக்கறை உள்ள ஆண்டவர். மனம் பதறி, மனம் கலங்கி, கிட்டத்தட்ட இயேசுடைய மரண நாட்கள் நெருங்கிட்டே இருக்கு. அவங்க தோத்திரம் பந்தி இருந்த மரண நேரம், பந்தி இருந்த பிறகு அவரோடு பேசிட்டு இருக்கிறாரு. பந்தி இருக்கிறதுக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கிறாரு. மரணத்தின் நேரங்கள் நெருங்கி கொண்டே இருக்கு, நாட்கள் நெருங்கி கொண்டே இருக்கு. நாளை தினத்தை குறித்து கவலைப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இவர் போனா எங்க வாழ்க்கை என்ன ஆகும், இவர் போனா என்ன ஆகும். அவர் சொல்றாரு, கவலைப்படாதீங்க. சோத்திரம். அதே வசனத்தை நம்ம வாசிக்கும்போ சோத்திரம், என்னோட உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கறதில்ல, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அதான் அந்த வார்த்தைக்கு தோத்திரம். அந்த வார்த்தையை விவரிக்கிறதற்கு வார்த்தையே இல்லை.
ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் அவன் கவலை வரும்போதான், அவன் மன அழுத்தம் வரும்போதான் அவனுடைய சரீரத்தில் அதனுடைய வெளிப்பாடாக வியாதியாய் கொண்டு வருகிறது. இந்த நான் ஒரு இடத்துல ஒரு வாசகத்தை பார்த்தேன். ஒரு மருத்துவமனையில் தேவையில்லாத மன அழுத்தத்தை அல்லது மனக்கவலையை உங்க கொள்ளாதீங்க, அது உங்கள் இதயத்தை பாதிக்கும். இன்னைக்கு நிறைய பேர் மனபாரத்தோட மன அழுத்தத்தில் கடந்து போன அல்லது நஷ்டப்பட்ட நிறைய காரியங்களை நினச்சி, நடக்க போகிற வரப்போகிற பிரச்சனைகளை நினச்சி, தங்களுடைய பலகீனங்களை நினச்சி மனபாரப்பட்டு பலவிதமான வியாதிகளில் சிக்கிறாங்க. அநேகர் தோத்திரம் மாரடைப்பில் மாட்டிக்கொள்றாங்க. இது நிமித்தம் பலவிதமான வேதனைகள் குடும்பங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கிற உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள். எப்படி நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசமா இருக்கிறீர்களோ அப்படியே கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசமா இருங்கள். உங்களுக்கு அவர் நன்மைகளை செய்ய, உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய, ஸ்தோத்திரம், உங்க வாழ்க்கையில் சமாதானத்தை தர அவர் வல்லவராக இருக்கிறார். வேதத்தில் அவர் சொல்லுகிறார் சீடர்களை பார்த்து, உங்கள் இதயம் கலங்காது, கவலைப்படாதீங்க, எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க, நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கும்போது அங்கே நம்ம பார்க்கிறோம். இயேசு பிரசங்கிக்கும் போது சொல்றார், நாளை தினத்தை குறித்து நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க? தோத்திரம், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். நீ கவலைப்படுறதுனால ஒரு முழத்தை கூட்ட முடியுமா? ஒரு முழத்தை குறைக்க முடியுமா? நீ கவலைப்படுறதுனால உன்னுடைய முடிய வெண்மையாக்க முடியுமா? இப்படி நிறைய காரியங்கள் அவர் கேட்டுட்டே வர்றாரு. ஆகாயத்து பறவைகளை பாருங்க, அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அவைகள் நோக்கிறதும் இல்லை. பரமபிதா அவைகளுக்கே பிழை போட்டுறாருன்னா நீங்க அவைகளை விட விசேஷித்தவர்கள் அல்லவா? அப்படியே சொல்லும்போது கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். அப்படி சொல்லிட்டு நம்ம வாசிக்கும் போது சொல்லப்படுது, ஒரு தகப்பனிடத்துல பிள்ளை அப்பத்தை கேட்டா கல்லை கொடுப்பானா, மீனை கேட்ட பாம்பை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க மனதா இருக்கும்போ உங்களுடைய பரமபிதா உங்களை அழைத்தவர், தெரிந்து கொண்டவர், உங்களை ரட்சித்தவர், உங்களை நாள் வரைக்கும் ஜீவனோடு வைத்திருக்கிறவர், 2026 ஆண்டு காண கிருபை செய்தவர், இம்மட்டும் பாதுகாத்தவர். இதைவிட மேன்மையான காரியங்களை செய்வது அதிக நிச்சயம் அல்லவா? இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மனம் பதறி போயிருக்கிறீங்களா? மனம் கலங்கி போயிருக்கிறீங்களா? வேதனையோடு இருக்கிறீங்களா? தனிமையில் இருக்கிறீங்களா? கண்ணீரோடு இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக அவருடைய தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். அவர் உங்களுக்கு நன்மைகளை செய்வார், நிச்சயமாகவே நன்மைகளை செய்வார். நிச்சயமாகவே அவரிடத்தில் விசுவாசம் வைங்க. சமாதானம் தருகிறவர் கர்த்தர், சந்தோஷத்தை தருகிறவர் கர்த்தர், விடுதலை தருகிறவர் இயேசு. இயேசுவால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்கிறவர் உங்க வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். இயேசுவை விசுவாசிங்க, உங்க வாழ்க்கையை அவருக்காக ஒப்பு கொடுங்க. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அவருக்காய் வாழுங்க. உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்தருள்வாராக. கண்களை மூடுங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மன மகிழ்ச்சியான இந்த நல்ல நேரத்திற்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, உம்முடைய வசனத்தை நாங்கள் தியானிக்க நீ செய்த மேலான கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியிலே பார்த்து கொண்டு என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஆண்டவரே ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஜெபிக்கிற அப்பா, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை மனம் பதறி போய் கலங்கி போய் வேதனையோடு கண்ணீரோடு ஒருவேளை ஆண்டவரே பலவிதமான கேள்விகளோடு இந்த நேரத்தில் இருப்பார்களே ஆனால், ஆண்டவரே சமாதானம் இல்லாமல் இருப்பார்களே ஆனால், சந்தோஷம் இல்லாமல் இருப்பார்களே ஆனால், ஆண்டவரே மனநொந்து போய் சோர்ந்து போயிருப்பார்களே ஆனால், திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொன்னவர், என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு செய்வேன் என்று வாக்கு பண்ணினவர். ஆண்டவரே அப்பா, ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் கர்த்தர் நன்மைகளை செய்வீராக. பயத்தோடும் கவலையோடும் இருக்கிறவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பீராக. ஒருவேளை இந்த ஜெபத்தில் வியாதி படுக்கையில் இருப்பார்களே ஆனால், இயேசுவின் நாமத்தினாலே நான் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். உம்முடைய நாமத்தின் நிமித்தம் இப்பொழுதே ஒரு பெரிய விடுதலை அவருடைய வாழ்விலை வெளிப்படும்படியா ஜெபிக்கிறேன். அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வீராக. கூட இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க, நன்மையினால நிரப்புங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த நிகழ்ச்சியின் மூலம் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.